சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சீரராக செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் தொடரிலே இன்று பண்ணுகிற புண்ணியம் உடனடியாக பலன் அளிக்குமா என்ற கேள்விக்கு பதில் பார்க்க இருக்கிறோம். ஆத்திகர்கள் அனைவருமே புண்ணியம் பண்ணுறதுல ஆர்வமாக இருக்கிறாங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு 5 ரூபா போடுறதுலேருந்து கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்கிற வரை எவ்வளவோ புண்ணியங்கள் இருக்குது, நூற்றுக்கணக்கான புண்ணியங்கள் இருக்குது. இந்த புண்ணியங்கள் உடனே பலன் தருமா? இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், இன்ஜெக்ஷன் போட்டவுடனே ஃபீவர் நின்று போயிடுது. அந்த மாதிரி ஒரு புண்ணியம் பண்ணின உடனே பலன் தெரியுமா? தெரிகிற மாதிரி தெரியலையே. அப்படி இருந்தால் இன்றைக்கி நாட்டில் எவ்வளவோ ஆத்திகம் வளர்ந்துருக்கும், எவ்வளவோ பேச்சு அடிபட்டுருக்குமே. சரி, புண்ணியம் செய்து வைப்போம், இன்றைக்கி இல்லாட்டி என்றைக்காவது பலன் தரும், ஒன்றும் இல்லாட்டி அடுத்த ஜென்மத்துக்காவது உதவும் போ, அப்படி தான் நினச்சி செய்கிறாங்களே தவிர இன்றைக்கி காலையில் செஞ்சால் சாயந்தரம் பலன் வரும்னு யாரும் செய்கிறதில்ல, அவ்வளோ நம்பிக்கையும் இல்லை. இப்போ அதை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி. புண்ணியம் செய்கிறவர்கள் ஏனோ தானோ என்றோ பலிக்கும் என்று எண்ணி செய்கிறார்களே தவிர இன்று பலிக்கும், இந்த காரியத்துக்கு பலிக்கும் என்று உடனடியாக திடமாக நம்பி அதை செய்து காட்டி சாதனையாளர் என்று பெயர் பெறுவதில்லை. அப்படி ஆள்களை யாரும் காணோம். அப்போ நமக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்குற போது இதை பற்றி கொஞ்சம் சந்தேக புத்தி ஏற்படுது. அப்போ இந்த புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணுங்க. பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன என்றால் ரொம்ப சுருக்கமாக வியாசர் சொல்கிறாரு, பரோபகாரக புண்ணியாய பாப்பாய பரப்பீடனம். பிறருக்கு நன்மை செய்கிறதெல்லாம் புண்ணியம்தான், பிறருக்கு தீமை செய்கிறதெல்லாம் பாவம்தான். ஒரே வரியில் முடிச்சுட்டார். சரி, இப்போ கண்ணன் கீதையில் என்ன சொல்கிறான்? இப்போ காக்காய்க்கு சாதம் வைக்கிறாங்க, இல்லை பிச்சைக்காரனுக்கு சோறு போடுறாங்க. அப்போது அந்த காகத்துக்குள்ளே இருக்கும் நான் திருப்தி அடைகிறேன், அந்த பிச்சைக்காரனுக்குள்ளே இருக்கும் நான் அந்தர்யாமியாக திருப்தி அடைகிறேன்னு கிருஷ்ணன் சொல்கிறான். இப்போ இதில் ஒரு பெரிய கேள்வி வருது. காக்கா சாப்பிடுதுன்னா அதுக்கு பசிக்குது, சாப்பிடுதுன்னா அதுக்கு திருப்தி வருது. பிச்சைக்காரன் சாப்பிட்றான்னா அவனுக்கு பசி போகுது, அவனுக்கு திருப்தி வருது. புரியுது. காகத்துக்குள்ளே இருக்கும் நான் திருப்தி அடைகிறேன், பிச்சைக்காரனுக்குள்ளே இருக்கும் நான் திருப்தி அடைகிறேன்னு கண்ணன் சொல்கிறான்னா அப்போ அவனுக்கு பசிக்குதா? கேள்வி. காக்காய்க்கு பசிக்கிற போது அவனுக்கு பசிக்குதா? பிச்சைக்காரனுக்கு பசிக்கிற போது அவனுக்கு பசிக்குதா? பிச்சைக்காரன் ஏப்ப விடும்போது அவன் ஏப்ப விடுறானா? புரியலையே. அப்போ பிச்சைக்காரனுக்கு பசிக்குதுன்னா இவனுக்கு 3 வேளை பசிச்சா அவனுக்கு 3 வேளை பசிக்குதா? அது ஒன்றும் ஒத்து வரலையே. இங்கே தான் நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அப்போது பிறருக்கு உதவி செய்தால் அவனுக்குள்ளே இருக்கும் அந்தர்யாமி ஆனந்தப்படுகிறான் என்பதற்கு காரணம் என்ன? அவனுக்கு என்ன விதமாக சந்தோஷம் வருது? பசியாக இருக்கிறவனுக்கு திருப்தி ஏற்படுது, சந்தோஷம் வருது. கண்ணனுக்கு தான் பசியே இல்லையே. ஒருத்தன் காயப்பட்டு கிடக்கிறான், அவனுக்கு கட்டு போட்டு வைத்தியம் பார்த்தா உடனே அவனுக்குள்ளே இருக்கிற பகவான் சந்தோஷம் அடைகிறான்னா அவனுக்கு என்ன கால் முறிஞ்சு போச்சா? கால் முறிஞ்சது இவனுக்கு தானே. இவனுக்கு கால் ஒழுங்காச்சுன்னா அவனுக்கு என்ன சந்தோஷம்? அவ்வளோ தூரம் இவன் மேலே எனக்கு அக்கறை இருந்தால் கால் முறியாதபடி பார்த்துருக்கலாம்ல முதல்லையே. இது ஒரு சிக்கலான கேள்வி நமக்கு. அதுக்கு தான் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக ஆய்வு தேவை. புண்ணியம்னா என்ன? எதெல்லாம் பார்த்து பகவான் மகிழ்கிறானோ அது புண்ணியம். பாவம்னா என்ன? எதெல்லாம் பார்த்து பகவான் வருத்தப்படுறானோ அதெல்லாம் பாவம். அதனால தான் பொய்மையும் வாய்மை இடத்த புறைதீர்ந்த நன்மை பயக்கும் என்னன்னா, பொய் சொன்னால் கூட அது புண்ணியந்தாங்க, அதனால் நன்மை ஏற்படுமானால்
அப்படின்னு. ஒருத்தனை கொன்னா கூட புண்ணியம். கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டுவதனோட நேர். கெட்டவனை கொலை தண்டனை கொடுத்து சாவடிச்சா பயிருக்கு களை எடுக்கிற மாதிரி நல்லது தான் அது, சந்தோஷம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ இதில் என்ன தெரியுது என்றால், பிற உயிர்களுக்கு மகிழ்வு ஏற்படக்கூடிய காரியம் பகவானுக்கு மகிழ்வை தருகிறது என்றால் காரணம் என்ன? அங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம். உபனிஷதம் என்ன சொல்லுது? சிருஷ்டிக்கு முன்னாலே, படைப்பு காலத்துக்கு முன்னாலே எல்லாம் சம்ஹாரமாகி பிரளயமாக ஒடுங்கின பிறகு பகவான் தனியாக இருக்கான, யாரும் இல்லை, பிரம்மா கூட இல்லை. அப்போ அந்த தனிமை அவனுக்கு பிடிக்கவில்லை. ஸோ அரமத அவனுக்கு அது விருப்பம் இல்லை. மறுபடியும் படைக்க வேண்டும் என்று எண்ணி படைத்தான். ஏன்? கம்பெனி வேணுமா? எதுக்காக? படைப்பில் என்ன ரகசியம் அடங்கி இருக்கிறது? முந்தின ஊழிகளிலே கர்மானுசாரமாக நன்மையும் தீமையுமாக பலனடைந்த ஆத்மாக்கள் அந்த பயணத்தை தொடர வேண்டும். இப்போது மறுபடி படைக்கப்பட வேண்டும். புண்ணியம் செய்தவர்களுக்கு நன்மையும் பாவம் செய்தவர்களுக்கு தீமையும் வர வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறான். பாவம் செய்தவனுக்கு ஏன் தீமை வரணும், புண்ணியம் செய்தவனுக்கு ஏன் நன்மை வரணும் என்று கேட்டால், சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? பிறருடைய துன்பம் கண்டு தான் துன்பப்படுவது என்பது ஒரு ஆத்மாவுக்கு உடனே வருவதில்லை. அடிப்படையிலே கீழ்நிலையில் இருக்கும் ஆத்மாவுக்கு அந்த பக்குவம் வருவதில்லை. பல ஜென்மங்கள் தொடர்ந்து அடிபட்டு வலி என்றால் என்ன, உதவுதல் என்றால் என்ன என்ற ஒரு நிலையை அடையும் போது தான் அவங்க பிறருடைய துன்பத்திலே துன்பமும் பிறருடைய இன்பத்திலே இன்பமும் அடைகிறார்கள். அந்த நிலைமைக்கு வர்றதுக்கே பல கோடி ஜென்மம் ஆகும். அந்த நிலைமைக்கு ஆத்மாவை கொண்டு போகணும்னு பகவான் நினைக்கிறான். ஏன் கொண்டு போகணும்? கொண்டு போகாட்டி என்ன, அது பாட்டு கிடக்கட்டுமே, பிறருடைய துன்பத்தில் இன்பம் காணக்கூடிய ஒரு நிலைமையிலே அது கிடக்கட்டுமே என்றால், சாஸ்திரம் என்ன சொல்லுது? அது தமோகுணம். அந்த தமோகுணம் மறைப்பில் இருந்து விடுபட்டு அந்த ஆத்மாவானது சத்துவகுணத்தை அடைந்து எல்லாரையும் பார்த்து இறக்கப்படக்கூடிய ஒரு மனநிலை அடைய வேண்டும். எல்லாரும் இன்புற்றிருப்பது எல்லாமல் வேறென்றும் அறியேன் பராபரமே என்கிற ஒரு நிலை அவனுக்கு வர வேண்டும் என்று பகவான் நினைக்கிறான். அது எப்போ வரும்? தமோகுணம் நீங்கி ரஜோகுணம் நீங்கி சத்துவகுணம் வரும்போது தான். அந்த சத்துவகுணம் வரும்போது அந்த ஆத்மா முக்தி அடைந்து மோட்ச லோகத்தில் ஆனந்தப்படுகிறது. அந்த நிலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் படைப்பை செய்கிறான். அந்த நிலையை அடைவதற்கு படிநிலைகளாக லோயர் லேடர்ஸ், சோப்பான கிரமமாக இருப்பது தான் சிறு சிறு புண்ணியங்கள். அப்படி புண்ணியங்கள் பண்ணும்போது பாவங்கள் பண்ணினா தண்டனை கொடுத்து அவனை திருத்துறான். அப்போ அந்த ஆத்மாவானது உன்னதமான நிலையை அடைவதற்கு இதெல்லாம் படிநிலைகள். அப்படி படிநிலைகளில் பிறருடைய துன்பம் கண்டு இறங்கக்கூடிய மனப்பான்மை வரும்போது என்ன காரியம் அதன் விளைவாக நீ செய்தாலும் அது புண்ணியம்தான். அதை நினச்சி தான் பகவான் சந்தோஷப்படுறான். ஒரு காக்காக்கி சோறு போட்டால் அதுக்கு வயிறு ரொம்பனா அவனுக்கு என்ன வருது என்றால், இந்த காகத்தினுடைய கஷ்டத்தை கண்டு இறக்கப்படக்கூடிய மனசு அவனுக்கு வந்து விட்டதா? வெரி குட். அப்போ நாளடைவில் அவன் எல்லாருடைய துன்பத்தையும் கண்டு இறக்கப்படுவான், எல்லாருடைய இன்பத்தையும் கண்டு மகிழ்வான். அந்த நிலை வரணும். அதுக்கு இது ஒரு கிராஜுவேஷன். இதுதான் அவனுக்கு சந்தோஷத்துக்கு காரணம். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு சுவிட்ச் போட்டோடனே பல்பு எரிகிற மாதிரி மதத்துறையிலே ஒரு புண்ணியம் பண்ணால் உடனே நமக்கு பலன் வரணும். அப்போ தான் நமக்கு ஆன்மீகம் உதவி செய்யும். கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ செஞ்சு வைப்போம், இந்த புண்ணியம் இன்னைக்கு இல்லாட்டி அடுத்த ஜென்மத்தில் உதவும். அப்படி செய்கிறது தான் நம்ம எல்லாருமே செய்துக்கிட்டு இருக்கோமே. அங்கே தான் ஆன்மீகம் செத்து போகுது, அங்கே தான் மதம் செத்து போகுது. மதம் உயிரோடு இருக்கிறதா இல்லை மயக்க நிலையில் இருக்கிறதா என்றால் மயக்க நிலையில் தான் இருக்குது. ஏன்னா யாரும் திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு செய்கிற புண்ணியமானது திங்கக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு கிடைக்கும்னு நம்புறது இல்லை. அப்படின்னு நடக்கிற மாதிரியும் இல்லை.
அது ஒருவேளை அடுத்த திங்கக்கிழமை பலிக்கலாம், அல்லது பலிக்காமலே போகலாம், அல்லது அடுத்த ஜென்மத்தில் பலிக்கலாங்கிற ஒரு ஒரு சந்தேக நிலைமை தான் இருக்குது. இது மாற வேண்டும். இது மாறினால்தான் உங்களுக்கு புண்ணியத்துக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். அது எப்போ மாறும் அப்படின்னா, சாத்திரங்களிலே, வைதிகத்திலே, நூல்களிலே நமக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். விசுவாசம், ஃபெய்த். அந்த ஃபெய்த் எப்படி ஏற்படும், எப்போ ஏற்படும் என்றால், முதல்ல கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு கோவிலும் பாருங்கள் எப்படி கட்டியிருக்கான். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கட்டியிருக்கான். ஒருத்தன் கட்டினதா? காலங்காலமாக எல்லா ராஜாக்களும் பணக்காரங்களும் கட்டியிருக்காங்க. எல்லோருமே நட்டு கலந்தவைகளா? ஏன் இப்படி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்? அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். ஒருத்தன் தப்பு பண்ணால் பரவாயில்ல சார், ஒரு 1000 பேர் இதே வேலை செஞ்சுருக்கான். அன்னதானம் பண்ணுறான், கோவில் கட்டுறான், உற்சவம் பண்ணுறான், இலவச ஆஸ்பத்திரி வைக்கிறான், ஏழைகளுக்கு தான் படிக்க வைக்கிறான், தானம் பண்ணுறான். இதுக்கு காலங்காலமாக செய்து வர்றாங்களே, ஏன் பண்ணுறாங்க? அப்போ இவங்க எல்லாருமே ஏதோ ஒன்றை அறிந்திருக்கிறார்கள். இப்போ லாட்ரி டிக்கெட் வாங்குறவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் விழுகிறது இல்லை, ஒருத்தனுக்கு தான் விழுகுது. ஆனாலும் லாட்ரி டிக்கெட் விற்கிதா இல்லையா? குதிரை ரேஸில் எல்லாருக்குமா ப்ரைஸ் கிடைக்கிது? ஒருத்தனுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கிது. பாக்கி எல்லோரும் ஏமாந்து தான் திரும்புகிறான் வீட்டுக்கு. ஆனால் இவன் குதிரை ரேஸுக்கு போகிறது நிப்பாட்டுறானா? இல்லை. ஏன் நிப்பாட்டுறான்? ஏன் நிப்பாட்டலை? இன்றைக்கி இல்லாட்டி என்றைக்காவது நடக்கும் என்கிற ஒரு நச்சரிப்பு, ஒரு நப்பாசை தானே. அதுபோல் இங்கே சாத்திரங்களிலே சொல்லப்பட்ட புண்ணியங்களை நாம் தொடர்ந்து செய்வோம். ஒன்றில்லாவிட்டால் ஒன்று பலிக்கும். இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு பலிக்கும், இப்போ இல்லாட்டி அடுத்த ஜென்மத்தில் பலிக்கும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு திடமாக இருந்ததனால்தான் நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு நற்காரியங்கள் செய்திருக்கிறார்கள். இவங்க எல்லாரையும் கிறுக்கு பயல்கன்னு சொல்லி ஒதுக்கிறதா இருந்தால் இந்த சாஸ்திர விசுவாசம், நம்பிக்கை நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையை யோசித்து பார்த்தீங்கன்னா அதை அவ்வளோ சுலபமாக தள்ளிட முடியாது. ஒரு கோவில் கோபுரமும், ஒரு கோவில் கட்டடமும், ஒவ்வொரு தான தர்ம சாலைகளும், ஒவ்வொரு சாத்திரங்களும் எவ்வளவு கஷ்டத்தினாலே அவர்கள் பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். பைத்தியக்காரனாக இருந்ததுனாலே செய்கிறாங்க. அதெல்லாம் அதில் ஏதோ இருக்குது, இல்லாமல் செய்ய மாட்டாங்க இல்லையா? அதுதான் என்ன அப்படின்னா, அது உயிர் உள்ள மதம். மதத்துக்கு உயிர் உண்டு. அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது நமக்கு. அதை உணரணும். அடுத்து நம்ம வாழ்க்கையில் அது நடக்குமா அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஜுரம் இருக்குது, ஒரு தலைவலி இருக்குது, அதை நம்ம நாமாவளி சொல்லியே போக்குறதுன்னு ஒரு எடுத்துக்கணும், ஒரு வஞ்சம் எடுத்துக்கணும். இப்போது 105 டிகிரி தாண்டி போயிடுச்சு ஜுரம் காஞ்சிபுரத்துக்கு, டாக்டர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார்? விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க விளாட்றோம் அப்படின்னு எனக்காக படிக்க வேண்டார். படித்தாங்க, அதை கேட்டுக்கிட்டே இருந்தார். அந்த சகஸ்ரநாமம் பாருங்கள் முடிஞ்சோடனே, இப்போ பாருங்கள் டெம்பரேச்சர் அப்படின்னாரு. சரக்குன்னு இறங்கி வச்சு 98.4 வந்துருச்சுல்ல. இது ஒரு வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கேன். அப்போ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? சாஸ்திரத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? நம்முடைய பழக்கங்களுக்கு உயிர் இருக்குது, நம்பிக்கைக்கு உயிர் இருக்குது. அதை நாம் கொண்டு வரணும். நமக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சு, ஒரு தலைவலி வந்துருச்சு, ட்ரை பண்ணி பார்ப்போம் சார். காஞ்சி பெரியவர் பண்ண மாதிரி நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், மருந்து சாப்பிட மாட்டேன், நான் இது சார் நாமாவளி சொல்லி தான் குணப்படுத்துவேன் அப்படின்னு பிடிவாதமாக செஞ்சு பாருங்கள். ஒரு சின்ன ஜுரம் ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து நாமாவளி சொல்லி அது இறங்கும், நிச்சயமாக இறங்கும். நான் சொல்லி பலருக்கு பார்த்துருக்குறேன், எனக்கும் பார்த்துருக்குறேன். அப்போ தான் நம்ம என்ன உணர்கிறோம்? இந்த சாத்திரங்கள் கருக்குத்தனமாக எழுதப்படவில்லை, அனுபவத்தின் பேரில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவை அனுபவத்தின் வாக்குமூலங்கள் என்று நமக்கு தெரியுது. இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் நமக்கு நிகழும்போது நமக்கு நம்பிக்கை வலுப்படுகிறது. இந்த நம்பிக்கை வலுப்படணுங்கிறதுக்காக தான் ஜோசியம், மந்திரவாதம், இந்த மாதிரி பிரத்யட்ச கலைகள் ஆண்டவன் ஏற்படுத்தினான். இதை பார்த்தாவது அவனுக்கு நம்பிக்கை ஏற்படணும். ஒன்றும் இல்லை, இந்த ரோட்டில் வித்தை காட்டுறான், குரலி வித்தை காட்டுறான். ஒரு தார் ரோட்டில் திடீர்னு கூடையை மூடி திறக்கான், ஒரு மாமரம் முளைச்சி கிடக்க, அதில் மாம்பழம் பழுத்து தொங்குது. இது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு? இந்த கலை எதுக்காக? இதை பார்த்தாவது மனுஷனுக்கு அமானுஷம் இருக்கிறது என்ற நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக. அதுதான் அந்த பிரத்யட்ச கலைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு அந்த பின்னணி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால்
இது உண்மைனா மற்றதும் உண்மையாக தானே இருக்க முடியும் என்கிற ஒரு ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் உங்களுக்கு மனசுக்குள்ளே உருவாகும். அப்போ உங்களுக்கு மெல்ல மெல்ல சாஸ்திர விசுவாசம் அதிகமாகுது. அப்போ இந்த முன்னோர்கள் மூடர்கள் இல்லை, அவர்கள் அறிவாளிகள், தெரிந்துதான் செய்திருக்கிறார்கள் என்பதை உணரும்போது ஒரு முக்கியமான பிரச்சனை குறுக்க நிற்கிது. என்னன்னா, இன்றைக்கி கடவுள் உங்களை விட்டு எவ்வளோ தூரம் தள்ளியிருக்கார், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு பக்கமாக இருக்குது உங்களுக்கு. ஹவு ஃபார் இஸ் காட் நியரர் டு யூ, ஹவு ஃபார் ஆர் த ஸ்கிரிப்சர்ஸ் அலைவ் டு யூ. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மைதான் என்று நீங்கள் சவால் விட்டு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு எவ்வளவு இருக்குது. கடவுள் எங்கேயோ வைகுண்டத்தில் இல்லை, இங்கே இருக்கார், இதோ இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கா? அதை கேள்வி கேட்டு பார்க்கணும், ஆத்மசோதனை பண்ணி பார்க்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா, அதான் ஆட்டோ ஹிப்னாசிஸ்ன்னு சொல்லுவான். ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். இல்லை, கடவுள் இருக்கார், எனக்குள்ளே இருக்கார், இந்த சாஸ்திரங்கள் பொய் சொல்லவில்லை, உண்மைத்தான் சொல்லுகின்றன என்கிற ஒரு உணர்வு ஏற்படும்போது சின்ன சின்ன விஷயங்களை ஒரு சவாலை விட்டு எனக்கு இது நடக்கட்டும் என்று கேட்கிறோம். அது நடப்பதை பார்க்கிறோம். அப்போ நமக்கு நம்பிக்கை தளிர்க்கிறது. இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்போது தான் மகான்கள் நமக்கு நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கு அற்புதங்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு சுல்தான் ராகவேந்திரனுடைய சவால் விட்டான், ஒரு உலக்கையில் இலை வர வைக்க முடியுமான்னு. வர வச்சு காமிச்சார்ல. அதனால் சுல்தான் மாறினானோ இல்லையோ, இந்த வாழ்க்கையை படிக்கிறவங்களுக்கு ராகவேந்திரன் மேலே பக்தி வருமா இல்லையா? அதுக்கு தான் மகான்களுடைய வாழ்வையை நாம் நூலாக வெளியிடுறது. இந்த கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்பது நம்ம எவ்வளோ தூரம் நம்புகிறோங்கிறத பொறுத்து அவரோடு உரையாடக்கூடிய ஒரு பழக்கம் ஏற்பட வேண்டும். இப்போ நாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறோம், இல்லை நாம் எப்படி நம்மோடு பேசிக்கிறோம். தனியாக உட்காந்துட்டு இருக்கிற போது, நான் இந்த சினிமாவுக்கு போயிருக்கக்கூடாது, இருக்குதுன்னா போன முன்சீட்டில் கால் வச்சிருக்கக்கூடாது, எட்டி உதச்சி விட்டான் அவன், அப்படி நாம் பேசிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி பகவான் கண்ணுக்கு தெரியாதவனாய் என் எதிரே இருக்கிறான், எனக்குள்ளே இருக்கிறான். அவனோட கொஞ்சம் பேசுவோமே, கொஞ்சம் உரையாடுவோமே. நல்லதாக இருந்தாலும் பேசலாம், கெட்டதாக இருந்தாலும் பேசலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு இந்த தப்பு செய்யணும்னு தோணிச்சு, செஞ்சுவிட்டேன். லைப்ரரிக்கு போயிருந்தேன், ஒரு புக்கு நல்ல புக்காக இருந்துச்சு, சட்டைக்குள் எடுத்து வச்சு கிருன்னு வந்துட்டேன். என் வீட்டில் ஒரு லைப்ரரி தயாராகினா அது எல்லாம் இப்படி திருடின புத்தகம் தான். இது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி அந்தர்யாமி ஆகிய பகவான்கிட்ட சொல்லுங்கள். பகவானே, இப்படி ஆகிப்போச்சு, இனி எதிர்காலத்தில் நான் என்ன செய்யணுங்கிறத நீ தான் வழிகாட்டணும். இப்படி உங்களுக்கு சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா, அழகர் கோவிலில் ஒரு கதை உண்டு. ஒரு திருடன் அன்றாடம் திருடுவான், தான் திருடின பணத்தில் பேர் பாதி கள்ளழகருக்கு கொடுத்துருவான். எதுக்குன்னா, என்னை மாட்டி விட்றாத. இப்படி திருடி 50 கடவுளுக்கு கொடுத்து 50 தான் எடுத்துக்கிட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக திருட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். இது அதர்மமாச்சே, இது திருட்டு வேலையாச்சே, இதை போய் கடவுள்கிட்ட சொல்லலாமான்னு நினைக்கலாமா? கடவுள்கிட்ட சொல்லலாம்னா எல்லாம் சொல்லலாம், நல்லதும் சொல்லலாம், கெட்டதும் சொல்லலாம். அப்படி தான் அவன் அழகர்கிட்ட போய் அப்படி சொன்னான். கடைசியில் ஒரு ஸ்டேஜில் அவன் மாட்டிக்கிட்ட போது அழகரே இறங்கி அவனை காப்பாற்றினார் என்று நாம் சரித்திரத்தில் பார்க்குறோம். காப்பாற்றி இனிமேல் திருடாதரா போதும் என்று சொன்னதாக நாம் புராணத்தில் பார்க்குறோம். தீயவற்றை பகவான்கிட்ட சொல்லலாம் சார். அர்ஜுனன் சுபத்திரைக்கு ஆசைப்பட்டான், அதை கூச்சத்தை மறைக்காமல் கிருஷ்ணகிட்ட சொன்னால, கிருஷ்ணா எனக்கு உன் தங்கச்சி மேலே ஆசை இருக்குப்பா, உங்கள் அண்ணன் பயங்கரமாக இருக்கிறாரு, எனக்கு அவர் எதுக்கு சக்தியெல்லாம் கிடையாது, ஏதோ நீ மனசு வச்சா எனக்கு அது முடியும் அப்படின்னு ஓப்பனாக பேசினான். அவனை விட ஓப்பனாக கிருஷ்ணன் பேசினான். டேய், நீ சாமியார் வேஷம் போடுறா, சாமியார் வேஷம் போடு, ஒரு போலீஸானி சன்னியாசி வேஷம் போடு, அவளை கடத்திடலாம், கவலைப்படாத, என் தங்கச்சி உனக்கு தான் அப்படின்னு பரம திருட்டுத்தனமாக அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சான். அவங்க அண்ணன் பலராமன் வயிறறியும்படி முடிச்சு வச்சான். அப்போது கண்ணன் செய்த களவாணித்தனங்கள் ஒன்றா இரண்டா? அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, ராசலீலை எப்படி நடந்தது? மகாபாரதத்தில்
கௌரவர்கள் கட்சி ஏன் தோத்துச்சு? இவன் பண்ண ஃப்ராடு, எவ்வளோ ஃப்ராடு பண்ணினான். கர்ணன் வந்து நாகாசுரம் விட்ட போது அர்ஜுனுடைய தேரை அமுக்கினானே, அது என்ன நியாயம்? அது நியாயமா? அதுக்கு தான் அவன் தான் நான் இங்கே தேரை விட்டுறதுக்கு. அவன் செய்த காரியங்கள் எல்லாமே தன் அணுக்க தொண்டர்களுடைய நன்மைக்காக செய்தான். அது தீயவையாக இருந்தாலும் பரவாயில்லை என்று செய்தான். இவன் ஜெயத்ரதனை சாவடிக்கணுங்கிற போது பட்டப்பாக்கில் சூரியனை வந்து சக்கர தலைமையை மறைச்சி ராத்திரி ஆகி போச்சுன்னு பொய் சொன்னான்ல, அது பொய் இல்லையா? அது ஏன் செஞ்சான்? பக்தர்கள் நீ திருட்டுத்தனம் பண்ணியாவது என்னை காப்பாற்றுங்கிற அளவுக்கு ஓப்பன் ஆர்டராக வரும்போது இவங்க எதிர்பார்க்கிறத விட அதிகமாக திருட்டுத்தனம் பண்ணுறான். அந்த மாதிரி இறங்கிடுறான் அவன். நாட்டில் திருட்டுத்தனமெல்லாம் யார் சார் கற்றுக் கொடுத்தா? கடவுள் நூல் என்பது ஏற்பட்டது எப்படி? கடவுள் அருளாலே. கடவுள் தான் கடவுள் நூல் எழுதினது தெரியுமா? கடவுளுக்கு தெரியாத திருட்டுத்தனம் கிடையாது. களவாணித்தனம் போகிறோம் அங்கேருந்து வந்தது தான். ஆகவே தீயதாக இருந்தாலும் அவனோட உரையாடி இப்படி இப்படி இருக்குது, என் வாழ்க்கையை நீ செம்மையாக்கணும்னு சொல்லி நீங்கள் கான்வர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நேரடியாக வார்த்தை மூலமாக பேசாவிட்டாலும் சம்பவங்கள் மூலமாக அவன் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். சில சம்பவங்கள் நடக்கும், ஆஹா அவன் தான் இதை செய்கிறான், அப்போது நம்ம செய்ததுக்கு அவன் கொடுக்குற பதில் தான் இது என்று நாம் புரிந்து கொள்ளும்படியாக இருக்கும். அப்போது நீங்கள் ஊட நம்முடைய குருமார்கள், ஆச்சாரியர்கள், ராமானுஜர் இருக்கார், மணவாள மாமன்கள் இருக்கார், வேதாந்த தேசிகர் இருக்கார், ராகவேந்தர் இருக்கார், மத்வாச்சாரியர் இருக்கார். இவங்கெல்லாம் வந்து எதுக்காக இருக்கிறாங்க? பகவானுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு பாலமாக இருக்கிறது தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள தியானம் பண்ணிக்கணும். உங்கள் அளவுக்கு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்காட்டியும் ஏதோ ஓரளவாவது நடந்தால் நல்லது அப்படின்னு கேட்கும் பட்சத்தில் சின்ன சின்ன அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒரு புண்ணியம் பண்ணுறீங்க, பகவானே இந்த பிச்சைக்காரனுக்கு 50 ரூபா போடுறேன், எனக்கு இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, இதை முடிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் போடுங்க. என்ன ரிசல்ட் எனக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு ஆர்வமாக பாருங்கள், அவனை கேளுங்க. அப்போ உங்களுக்கு நடக்குதா இல்லையா பாருங்கள். படிப்படியாக அப்புறம் என்ன ஆகிடும்னா, மகான்கள் வாழ்க்கையில் இப்படி தான் நடந்துச்சா, அப்படி தான் அவங்க மகான்கள் ஆனாங்களா என்று நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நமக்கும் நிறைய சம்பவங்கள் நடப்பதை நாம் பார்க்கலாம். அப்போ தான் நீங்கள் வந்து புண்ணியங்கள் உடனடியாக பலன் அளிக்கின்றன என்பதை உணர்கிறீர்கள். நம்முடைய முன்னோர்கள் அப்படி தானே இருந்தாங்க. இப்போ வந்து திருமல நாயக்கருக்கு சைனஸ் ட்ரபிளுங்க, இந்த இடத்துல மண்டை செடி வந்துருச்சு, எந்நேரம் குத்தும், தலைவலி தாங்க முடியாது, வைத்தியர்களால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ இந்த காலத்தில் என்னமோ பங்க்சர் பண்ணி எடுக்கிறான் சரியாக வெளியில், மறுபடியும் அதே மாதிரி வந்துடுது. அப்போ அதுக்கு என்ன சொன்னால், மீனாட்சி கோயிலில் அப்போல்லாம் கோபுரம் கொஞ்சமாக கட்டி வர்றாங்க, கோயில் இன்னும் உருவாகலை. அப்போ நாயக்கர் என்ன சொன்னார், ஒரு கோபுரம் நான் கட்டுறேன், அந்த செலவு முழுக்க நான் ஏற்றுக்கிறேன் என்று ஒரு கோபுரத்தை தன் செலவிலே கட்டினார். கட்டி முடித்த அன்றைக்கி ராத்திரி கனவில் அம்பாள் வந்து தன்னுடைய சேலை முந்தானியினாலே திருமலையாருடைய நெற்றியில் அப்படி தொடச்சி விட்ட மாதிரி ஒரு கனவு. அதுக்கப்புறம் நம்ம மண்டை செடியே காணும், சைனஸ் ப்ராப்ளம் போச்சு. அப்போ இந்த கோபுரம் நான் கட்டுறேன், எனக்கு நோய் குணமாகணும், அப்படி தான் ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டாரு. அது மாதிரி நாமும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும், ஒரு பொண்ணு கிடைக்கணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு வேலை கிடைக்கணும், இந்த வீடு வேலை முடியணும், அதுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் வைக்கிற போது நாளாக நாளாக அந்த புண்ணியங்கள் நிகழ்வதை பார்க்கிறோம். அதன் விளைவாக புண்ணியங்களும் உடனடியாக பலன் அளிக்கின்றன என்பதை உணர்கிறோம். அப்போது இது வந்து பகவான் நம்மை பக்குவப்படுத்துகிறான். இது ஒரு விவசாயம். நம் ஆத்மாவை பகவான் என்ற உழவன் உழுது பண்படுத்துகிறான். மற்ற எல்லா ஆச்சாரங்களும் கூட கருணையின் அடிப்படையில் ஏற்பட்ட சிரார்த்தம் பண்ணுறோம், குரு பக்தி செய்கிறோம், எல்லாமே வந்து அடிப்படையாக பார்க்குற போது கருணை என்பதன் அடிப்படையில் தான் வருது. இந்த ஆத்மாவானது கருணைக்கு வசப்பட்டதாக இறக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தான் பகவான் இப்படியெல்லாம் இக்கட்டுகளை கொடுத்து புண்ணியங்களை செய்ய வச்சு உருவாக்குகிறான். அப்போ நீங்கள் அந்த பாதையில் வந்துட்டிங்கன்னா நாளாக நாளாக என்னாகும் அப்படின்னா, நீங்கள் சரித்திர புத்தகங்களை படித்து பாருங்க.
ராஜாக்கள் இப்போ வெறும் கிருஷ்ணதேவராயர் இருக்கிற ஒரு யுத்தத்துக்கு போகும்போது திருப்பதி பெருமாள்கிட்ட வேண்டுவாராம், நான் இந்த யுத்தத்தில் ஜெயிச்சு வந்தேன்னா இந்த பிரகாரம் முழுக்க நான் தங்கத்தினால முலாம் பூசுகிறேன். அவர் திருப்பதி கோயிலை கட்டினதே அப்படி தான். ஒவ்வொரு யுத்தத்துலையும் ஜெயிச்சதுக்காக அவர் காட்டின நன்றி எதுறது தான் அந்த கோயில். பெரும்பாலான ராஜாக்கள் அப்படி தான் பண்ணினாங்க. நான் துலாபாரம் கொடுக்குறேன் தங்கம். ஆக இன்றைக்கி இத்தனை கோயில் எப்படி வந்தது? ஒரு மதுரை எடுத்துக்கோங்க, ஒரு கும்பகோணம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ கோயில் இந்த ஒரு ஊரில். ஒரு தெருவில் எத்தனை கிருஷ்ணன் கோயில், ஒரு வீதியில் எத்தனை பிள்ளையார் கோயில். தேவையா இதெல்லாம்னா? ஆங்காங்கே பக்தர்கள் பகவானோடு வைத்து கொண்ட ஒரு ஒப்பந்தங்கள், அவை நிறைவேறியதற்கு அத்தாட்சிகள், அதுதான் அது. அப்படியாக இங்கே மனிதர்களோடு உரையாடுவது போலே பகவானோடு என்று நீங்கள் உரையாடி பலன் காண்கிறீர்களோ, பதில் அடைகிறீர்களோ, அன்று உங்கள் வாழ்விலும் நீங்கள் செய்யும் புண்ணியங்கள் உடனடியாக பலனளிப்பதை பார்ப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.